இன்னைக்கு நான் எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா, விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணெய்நல்லூரில் இருக்கேன். திருவெண்ணெய்நல்லூரில் இங்கே ஒரு சிவனை பார்ப்பதற்காக வந்துங்க. அதுக்கு முதல்ல என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த திருவெண்ணெய்நல்லூர் அப்படின்றது என்னென்னா, இங்கே ஒரு சிவன் கோவில் இருக்குது. இங்கே தான் சிவபெருமானுக்கும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கும் வழக்கு தீர்க்கப்பட்ட இடம். இதனால் பல வழக்குகள் இங்கே வந்து தீரும்னு சொல்லுவாங்க அந்த திருவெண்ணெய்நல்லூருக்கு. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மழவம்பட்டுன்னு ஒரு கிராமம். பக்கத்தில் ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. அந்த கோவில் அந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயல்வெளிக்கு நடுவில் ஒரு நடராஜருடைய ஒரு சிலை கண்டெடுக்கப்பட்ட ஒரு நந்தி ஒன்று இருக்குது. அந்த நடராஜர் பார்த்தீங்கன்னா அரச மரத்தோடு சேர்ந்து இணைஞ்சிருக்காரு. அதாவது பழைய கோயிலாக இருந்திருக்கு. அதில் அரச மரம் முளைச்சி அவர் சிலையே மூடி இருக்கு. அதை பார்ப்பதற்காக வந்திருக்கோம். நம்ம ஆருத்ரா தரிசனம் எப்படி இருக்குமோ அது போல அந்த நடராஜருடைய உருவத்தை பார்க்க வந்திருக்கோம். இங்கே பாருங்க, நம்ம அந்த வழியாக தான் வந்தோம். மழவம்பட்டு கிராமம் வழியாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் வரும். ஸ்கூல் வழியாக அந்த பக்கம் வரணும். நம்ம இந்த பக்கம் வந்தோம்னா இப்படியே அந்த வீடு இந்த ஒரு பாதை போட்டிருப்பாங்க. அந்த பாதை வழியாக வந்து இந்த நடராஜர் கோவிலுக்கு வரலாம். இங்கே பாருங்க, பொருள் நெல் விளைஞ்சிருக்கு பாருங்க. எல்லாம் நெல் விளைஞ்சிருக்கு. எல்லாம் குண்டு நெல் சொல்லுவாங்க. ஏன் குண்டு நெல்லுங்க பாருங்க, நெல்லாம் குண்டாக இருக்கும். இதான் இட்லிக்கு மாவுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது. இட்லி மாவுக்கு மாவு அரைக்க யூஸ் பண்ணுறது இந்த குண்டு நெல். இங்கே வாங்க, அப்படியே நம்ம அந்த வயல்வெளிக்கு நடுவில் ஒரு இயற்கை சூழ்ந்த இடத்துல தான் இருக்கும் பாருங்களேன். சுற்றி பாருங்கள் வயல்வெளிகள் தான். எங்கே பார்த்தாலும் நெல் விளைஞ்சு அறுவடைக்கு தயாராக இருக்குது. நம்ம வந்து தை மாதம் வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், வந்தோடனே நந்தியம் பெருமானை பார்க்குறோம். எவ்வளோ பெரிய நந்தி பாருங்கள். நந்தி பாருங்கள் எவ்வளோ அழகாக அமைச்சிருக்காங்க. அதில் இருக்க மணிகள்லாம் பாருங்கள், சுற்றி கட்டப்பட்டிருக்க மணிகள்லாம். இது கொஞ்சம் பின்னப்பட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் காது வந்து உடஞ்சிருக்கு. இந்த பக்கம் காது நல்லா இருக்கு. இங்கே பாருங்க, இந்த நந்தியோடைய பார்வையை பார்த்தீங்கன்னா இங்கேருந்து திருவெண்ணெய்நல்லூர் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோயிலை நோக்கி தான் இருக்கு. அங்கே அதாவது திருவெண்ணெய்நல்லூர் சிவன் கோவில் இங்கேருந்து பாருங்க தெரியுது பார்த்தீங்களா. அந்த சிவன் கோயிலை நோக்கி தான் அந்த பார்வை இருக்கு. ஆனால் நடராஜர் இங்கே எதிர்த்தாப்புலேயே இருக்காரு. அதையும் பாருங்க தெரியும். இதை பாருங்களேன், நடராஜர் எப்படி இங்கேருந்து பாருங்க அழகாக காட்சி கொடுக்குறாரு பாருங்க. அந்த அரச மரத்தோடு சேர்ந்து இணைஞ்சு இருக்கார் நடராஜ பெருமான். இந்த நந்தி கொம்பு கடையிலேருந்து பாருங்க திருவெண்ணெய்நல்லூர் கோயில் கோபுரம் தெரியும். எவ்வளோ அழகான ஒரு இயற்கை சூழ்ந்த இடத்துல சிவபெருமான் ஆட்கொண்டிருக்காரு பாருங்க. நம்ம பார்க்கவே அழகாக இருக்கு. இங்கே தினம் வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த நடராஜரை பார்க்க தான் வந்திருக்கிறோம். வாங்க, நடராஜர் பக்கத்தில் போய் பார்க்கலாம். இங்கே பாருங்க, இங்கேருந்து பாருங்க நடராஜருடைய உருவத்தை எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்க. அரச மரத்தை பாருங்க, ரொம்ப பழமையான மரம் தான். கீழே வந்து மேலே இருக்க கிளைகள்லாம் வெட்டிட்டாங்க. கீழே இருக்க மரம் வந்து ரொம்ப பழமையாக இருக்குது. அந்த வேர்களை பார்த்தா தெரியும். இன்னொரு சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நடராஜர் நேருக்கு நேரம் பார்க்கும்போது சிரிச்ச முகமாகவும், சைடாக பார்க்கும்போது ஒரு கோவத்தோடு இருப்பதாகவும் சொல்கிறாங்க. அதையும் பார்ப்போம் எப்படின்னு. இங்கே பாருங்க, இப்போ நேருக்கு நேராக நின்று வழிபாடு பண்ணுறோம் நம்ம. தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளையை போற்றி, கைலை மலையானையை போற்றி போற்றி. ஆருத்ரா தரிசனத்தன்னைக்கு எப்படி இருப்பார் சிவபெருமான் நடராஜ குலத்துல. இந்த தீ ஜுவாலைகள் கூட எப்படி தெரியுது பாருங்க. இதுக்கு தீ ஜுவாலைகள்லாம் தெரியுது பார்த்தீங்களா. நடராஜர் அழகாக அந்த கையில் அந்த உடுக்கெல்லாம் வச்சுருக்காரு. அந்த வட்ட வடிவங்கள்லாம் வச்சுருக்காங்க. கீழே வந்து ஒரு பீடத்து மேலே தான் இருக்குது. இந்த மரத்தோட வேற பாருங்க எவ்வளோ தூரம் சாய்ச்சிருக்கு பாருங்க. இந்த பழைய கட்டடம் இருந்திருக்கும் போல. அந்த கற்கள்லாம் இங்கே கிடக்கு பாருங்க. ஆனால் அந்த மரம் எப்படி மூடிடுச்சு பாருங்க. அந்த கல்லெல்லாம் பாருங்க தாங்கி பிடிச்சு நிற்கிது மரத்தை சுற்றி. இது ஒரு சின்ன கோவில் மாதிரி அமைச்சு இந்த நடராஜரங்க வச்சு வழிபட்டிருக்காங்க போல. இது 800 ஆண்டு பழமைன்றாங்க. சோழர் கால சிற்பம்னு சொல்றாங்க. சோழர் கால மன்னர்கள் இந்த இதை கட்டியிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மரத்தோட பழமையை பாருங்க. வேர்கள்லாம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. இப்போ நம்ம நேருக்கு நேராக வழிபட்டோம் இல்லையா. இப்போ இந்த மரத்தோட சைட்லேருந்து பார்த்தா அவருடைய முகம் வேற மாதிரி தெரியுன்றாங்க. அதையும் பாருங்களே, மரத்துக்கு சைட்லேருந்து பாருங்க எப்படி இருக்காரு தெரிகிறாரு பாருங்க. அந்த ஒரு முகத்தை வந்து ஒரு எப்படி சொல்றது, நடனம் ஆடும்போதே ஒரு ருத்ரதாண்டவம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த முக பாவனையில சிவபெருமானை பார்க்க முடியுது. 2 முகமாக காட்சி கொடுக்குறாரு ஒரே கல்லில் வந்து. நீங்க நேரம் வந்து பாருங்க. இப்போ அதே அப்படியே நேரம் வந்து பாருங்க, எவ்வளோ அழகா இருக்காரு பாருங்க. நடராஜர் சிற்பம் ரொம்ப அருமையாக இருக்கு.
கண்டிப்பாக நீங்கள் திருவெண்ணைநல்லூர் வந்தீங்கன்னா இது பக்கத்தில் இந்த மலவம்பட்டு வாங்க வந்து இந்த நடராஜர் தரிசனம் பண்ணிட்டு போங்க. ஆனால் எல்லாருக்கும் சிவலிங்க வடிவில் தான் நடராஜர் நமக்கு கிடைச்சிருக்காரு. பூமியை தோண்டும் போது பழைய கோயில்களில் நமக்கு கிடைச்சி நம்ம நிறைய இதை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இங்கே வந்து நடராஜர் ரூபத்திலே கிடைச்சிருக்கு. நடராஜர்னு பேருக்கேத்தாறு போல நடனமான அந்த கோலத்திலே கிடைச்சிருக்கிறார். ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த கோவில். இந்த இடமும் இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானும் அங்கே இருக்க நந்தியும் ரொம்ப அற்புதமாக இருக்குது. அது திருவெண்ணைநல்லூர் கோபுரம் இங்கேருந்து பார்த்து திருவெண்ணைநல்லூர் கோபுரம் நல்லாவே தெரியுது சுவாமிக்கு மேலே. கரெக்டாக நேராக ஒரே நேர்கோட்டில் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்க நேர ஒரே கோடாக தான் தெரியுது. ரொம்ப அற்புதமாக அந்த இடத்துல இருந்து சிவபெருமானை வழிபட்டுட்டு நம்ம போகிறோம். சிவபெருமானுடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கும். கண்டிப்பாக அந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக இது பண்ணி இங்கே இந்த கோவிலுடைய திருப்பணிகள் ஆரம்பிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லோரும் வந்து பார்த்துட்டு இந்த சிவபெருமானை கொஞ்சம் நல்லபடியாக ரெடி பண்ணி அதை ஒரு கோவில் கட்டி உட்கார வைக்க போகிறாங்க போல். அதுக்கு கண்டிப்பாக நீங்களும் வந்து பாருங்கள், பார்த்துட்டு வழிபட்டு பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாக திருவெண்ணைநல்லூர் வந்தோம்னா கண்டிப்பாக இது பக்கம் தான், ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் தான் இது அமைஞ்சிருக்கு. இங்கே பாருங்கள், அந்த நடராஜருடைய அந்த முகம் வந்து எனக்கு பார்க்க அந்த கண்ணு அந்த முகம் எல்லாமே ரொம்ப அருமையாக அற்புதமாக இருக்குது. ஆமாம், இது வந்து தனியாக வந்து நடராஜர் சிலை கரைச்சிருப்போத்த நம்ம பார்க்கல. ஏதாவதோட சேர்ந்துருக்கும் மண்டபத்தில், இங்கே ஒரு சேர்த்துருப்போம். இங்கே வந்து தனியாக ஒரு சிலை கிடச்சிருக்கு பாருங்களேன், எவ்வளோ அற்புதமாக இருக்குது. இது சோழர் கால சின்னம், அதாவது அவங்க ஏற்படுத்திய ஒரு நடராஜ சிற்பம் சொல்கிறாங்க. சோழர் கால சின்னமாக தான் சொல்ல முடியும். ஏன்னா பார்த்தீங்கன்னா சோழ மன்னர்கள் நிறைய திருப்பணி பண்ணியிருக்காங்க சிவன் கோயில்களுக்கு. அப்படியே புதிய கோயில்களும் கட்டியிருக்காங்க. ஏன்னா அவர்களுக்கெல்லாம் சிவபெருமான பூரண அருள் கிடைச்சி அவர்களுக்கு அங்கங்கே ஏதாவது கோயில் கட்ட சொல்லி உத்தரவு கிடைக்கும் போது அங்கங்கே கட்டியிருக்காங்க. அப்படி கட்டப்பட்ட கோயிலாக தான் இருக்கும். ஏன்னா இவ்வளோ பெரிய நந்தியை பாருங்கள், அந்த நந்தியை பார்க்கும்போது இங்கேருந்து பாருங்கள் நந்தி எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். மாடு இப்படி படுத்திருக்கோம் உள்ள, ஒரு காளை வந்து ஒரு தோட்டத்துக்குள்ளே படுத்தது போல் அந்த இது அவ்வளோ உயரமாக கட்டியிருக்காங்க பாருங்களேன், எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்க. நந்தியம் பெருமானை பார்த்ததுலையும் நடராஜரை பார்த்ததுலையும் ரொம்ப சிறப்பு. இங்கே நந்தி, அதாவது சிவலிங்கத்துக்கு தான் நந்தி வச்சுருப்பாங்க, இங்கே நடராஜருக்கே நந்தி இருக்குது. இது ஒரு சிறப்பாக இருக்குங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த நடராஜர் அருள் கிடைக்கணும். கண்டிப்பாக திருவெண்ணைநல்லூர் வர்றவங்களாம் வந்து இங்கே இருக்க நடராஜர் தரிசனம் பண்ணிட்டு போங்க. ரொம்ப சிறப்பு, நல்லது. தென்னாடு சிவனையை போற்றி, எந்நாட்டை விரிவாக போற்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.